கேண்டில் எடுத்துட்டு வாமா, ஹோம்வொர்க் முடிக்கணும். அம்மா வரேன் 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 வரேன். கடவுளே கடவுளே, என்ன இப்படி திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு? அம்மா இது என்ன புதுசா? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது தானே? அதுக்கு இல்ல, வீடே இப்படி இருண்டு போச்சே. கொஞ்ச நாளா தமிழ்நாடே இருண்டுதாம்மா கிடக்கு. ஹோம்வொர்க்லாம் எப்படி பண்ணுவீங்க? இதோ நான் இப்போ ஹோம்வொர்க் முடிக்க போறேன். குட்டி பாரதி தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆமா இல்ல, இந்த குட்டி பாரதி எங்க போனான் இவன்? ஐயோ, சாப்பிட கூட இல்லையே. எங்கடி போயிட்டான்? இருட்டுல விஞ்ஞானி வேலையை ஆரம்பிச்சிட்டானா? குட்டி பாரதி, அம்மா அம்மா மெழுகுவத்தி எடுத்துட்டு போயிட்டியா? இன்னைக்கு நான் ஹோம்வொர்க் முடிச்ச மாதிரி தான். கவர்மெண்ட் எதையோ இலவசமா கொடுக்குறாங்க, வீட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர் இலவசமா கொடுக்க கூடாதா? சீக்கிரமா ஹோம்வொர்க் முடிக்கலாம்ல. குட்டி பாரதி, குட்டி பாரதி எங்கடா போயிட்ட? குட்டி பாரதி எங்க ஒளிஞ்சிருக்கான் இவன்? கரண்டையும் காணும், இவனையும் காணுமே. கடவுளே கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் தேடுவேன்? ஐயோ, எங்க காணாம போயிட்டான் இவன்? திருவிழால காணாம போன மாதிரி எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டானே இருட்டுல. குட்டி பாரதி, என்னடா பண்ற? அம்மா ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி ஜில்லுன்னு ஒரு குளியல். அது சரி, ஹோம்வொர்க் பண்ண வேண்டாமா? மிஸ் திட்ட மாட்டாங்க? கரண்ட் கட் ஆனதுதான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. எங்க மிஸ் தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி திட்டுவாங்க 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 திட்டுவாங்க. హలో హలో సార్, బాస్ నంబర్ 1 నేను అప్పారావు మాట్లాడుతాను సార్. டேச்சே தெரியுதுடா, இந்த மாதிரி தமிழையும் தெலுங்கையும் கேவலமா பேசுறதுக்கு உன்னை தவிர வேற யாரா இருக்கா? சரி அது இருக்கட்டும், அந்த ரிவ்யூ ரங்கசாமி வீட்டுக்கு போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னனே, என்னாச்சு? ஏதாவது ఇన్ఫర్మేషన్ கிடைச்சதா? ఉంది సార్. సార్ అంద రంగస్వామికు భార్య లేదు, పిల్లలు లేదు చెప్పారు కదా. యాక్చువల్గా ఉంది సార్, అది అతనేం పోయి సార్. டேய் மடையா, அவருக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருக்காங்க. ஆனா இவரோட பிஹேவியர் டார்ச்செல்லாம் தாங்க முடியாம விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்ப தனியா இவரோட வீடியோ எடுத்துக்கிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு, புரியுதா? சார் அபத்தம் சார், அந்த அபத்தம் சார். சார் நீங்க டைரக்டா வந்து நீங்களே பாருங்க சார். டேச்சி இந்த பார், நீ தமிழை தப்பா பேசினாலும் பரவாயில்ல, மொத்தமா தமிழ்லயே பேசு. காதுல அசிங்க அசிங்கமா விழுது. சார் நான் ஜன்னல் வழியா ஒரு வீட்டுக்குள்ள பார்த்தேன்னு சார். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு சார். டேய் மூதேவி, நான் உன்னை போய் அங்க வீட்டை பார்க்க சொன்னா இல்ல வாஸ்துவை பார்க்க சொன்னா? விஷயத்த சொல்றா. சார் இல்ல சார், ரங்கசாமி அங்க டிஃபன் சாப்பிட்டுன்னு இருந்தார் சார். டேய் இப்போ நீ உதவாங்க போற. ஏண்டா இது வாடா முக்கியமான விஷயம், மேட்ருக்கு வாடா. சார் அவரா டிஃபன் சாப்பிடல சார், ஒரு அம்மாயி அவருக்கு டிஃபன் ஊட்டி விட்டுக்கின்னு இருந்தாங்க சார். அம்மாவா? ஏண்டா நீ பாத்தியா? அவனு சார், நடுவில் ஒரு வாட்டி அவருக்கு பொறையேறினப்போ அவங்க தலையில தட்டி தண்ணி கொடுத்தாங்க சார். வெரி குட்ரா. அன்னைக்குமா நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும்ல సార్. 45-50 చాలా యంగ్ సార్. అందమైన అమ్మాయి సార్. వాడు నవ్వుతారు, వీడు నవ్వుతారు, చాలా ఆనందமா ఉన్నారు సార్. அப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி கொஞ்சி கொலாவி ஆனந்தமா இருந்தாங்கன்னு சொல்ல வர, அப்படிதானே? అవును సార్. సార్ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே வந்தீங்கன்னா கையும் களவுமா அவங்கள பிடிக்கலாம் சார். நீ ஒன்று செய், க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டே இரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு உடனே அங்கே வரேன். அதுக்குள்ளார அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளில போனானா அவளையே ஃபாலோ பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கோ, சரியா? ஓகே சார். டேய் நீ பார்த்தது நிஜம்தானே? సార్ నేను అప్పారావు సార్, తప్పారావు కాదు సార్. ஓகே வெயிட் பண்ணு. థ్యాంక్ యూ సార్.
ஏன்டா என்ன திமிரு இருந்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸ் கூட போறேன்னு சொல்லிட்டு என் செல்லு இந்த காசை பூரா காலி பண்ணிருக்க எட்ரா காசை சார் ரெட்டு சட்டே உடுதோ சார் பாண்டிச்சேரி பத்மா கையில இருந்து மெசேஜ் வந்துருக்குது. பாண்டிச்சேரி பத்மாவா ఆపండి 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 ఎందుకు సార్ நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாக்க நீங்க என்ன காரை ஏத்தி கொல்ல பாக்குறீங்க? யோ இப்போ என்ன உன்னை ஏத்தியா கொண்டுட்டோம். சார் మీకు ఎందుకు సార్ இவ்வளவு டைம் ஆயிంది? வர வழியில டிராஃபிக் ஜாம். ஆட டிராஃபிக் ஜாம் ஆயிந்தா என்ன சார்? வண்டியை ஓரமா நிறுத்தி போட்டு ஆட்டோல வர வேண்டியதானே சார்? யோ லூசு பாஸ் உங்களை தான். ஓய் உனதான் லூசு. லட்சுமி சாரி சார். ஆட்டோவுக்காக தனி ரோடா போட்டு வச்சிருக்காங்க. காதா? என்னடி காதா மூக்கான்றான்? ஏச்சி அதெல்லாம் விடு. இன்னும் அந்த பொண்ணு உள்ள இருக்காளா இல்ல போயிட்டாளா? இருக்காங்க. பச்சே வாய் அப்படி. ஏதோ என் சித்தப்பா நல்லவர் உத்தமர் சத்தியவான் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ற? ஏன் மிச்சப்படுறீங்க? இப்படி வா. எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சித்தப்பா இருந்திருந்தாரு அந்த ஆள் மூஞ்சிலே நான் முழிச்சிருக்க மாட்டேன். முதுகுல முழிப்பாங்க. யோ சுமாரியா ஏய் நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்து தாத்தையா தக்காத்தையா டான்ஸ் போட்டாரு. இப்போ உங்க சித்தப்பா மட்டும் என்ன காரியம் பண்ணிருக்காரு? நான் தகர டகால் டகால் டமால் டமால் எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்க சித்தப்பா கோவக்காரர் தான், சத்தம் போடுவாரு, டென்ஷன் ஆவாரு. ஆனா இந்த மாதிரி கௌரவ குறைச்சல் எல்லாம் நடந்துக்க மாட்டாரு. பார்த்தது அப்பாராவ కదా నేను போய் சொல்வேனா? நீ சரியான ஃப்ராடு. நீ காசுக்காக என்ன போய் வேணா சொல்லுவ. இத பாருங்க எதுக்கு நமக்குள்ள சண்டை போட்டுக்கணும்? நேரா ஒரு வீட்டுக்கு போவோம், அதிரடியா நுழைவோம். நம்மள பார்த்த உடனே ஷாக் ஆயிடு வரல மனுஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா விஷயம் தெரிஞ்சு போகுது. சாலிடா 4 பாயிண்ட் கிடைச்சா போதும். சித்தப்பாவை சட்டையை பிடிச்சி உளிக்கலாம். நான் மொபைல் கேமரா கூட ரெடியா வச்சிருக்கேன். கரெக்ட். அவரோட வீக்னஸ் எல்லாம் போட்டோவா வச்சுக்கிட்டாதான் இனிமே நம்ம வீட்டு பக்கமே அவரை அண்ட விடாம பண்ண முடியும். இந்த பாருங்க நீங்க ஏன் முன்னாடியே என் சித்தப்பா பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசுறது நல்லா இல்ல. அப்போ ஒன்னு செய்யண்டி பாஸ் நம்பர் 3 ஓரமா போயிருங்க. நாங்க பேசி முடிச்சிட்டு அப்புறம் கூப்பிடுறோம் வாங்க. யூ ஷட் அப். இந்த அப்பா ராவ் பார்த்தது சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தா? ஹால்ல இருக்கிற சாமி போட்டோவை கைட்டிட்டு அங்க சித்தப்பா போட்டோவை மாட்டி பூவை வச்சு ஊதுவத்தி ஏத்துறோம். ஆமா உங்க சித்தப்பா நம்ம கூட வந்து தங்குறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். சித்தப்பா சாவற வரைக்கும். டேய் ஊதுவி தேவையில்லாம கமிட்மெண்ட் கொடுக்குற. அந்தால எப்ப மண்டைய போடுவான்னு தெரியாதுடா. விஷத்தை கொடுத்துடலாம்டா. ஆமாப்பா சித்தப்பாவோட மொத்த செலவு நானே ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல அவருக்கு தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு சோறு ஊட்டி எல்லா வேலையும் கௌஷிக் பாத்துப்பான். நான் பாத்துக்கிறேன்டா. டேய் அந்தால் கை கால் விளங்காம படுத்துருக்கான். பேச்சுக்கு சொன்னேன். தபா முக்கியமான விஷயம். பொய் சொன்ன இந்த அப்பாராவை கோணில கட்டி கூவத்துல போட்டுறேன். பாஸ் நம்பர் 1 சும்மாரியா பேச்சு மாற மாட்டீங்களே? நாங்க பேச்சு மாற மாட்டோம். ஆனா அப்பாராவ சொல்றது உண்மையா இருந்தா அப்ப என்ன சொல்ற? நிச்சயமா இருக்காது. இருந்தா அவர் எனக்கு சித்தப்பாவே இல்லன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் குவார்டர் பேஜ் சைஸுக்கு விளம்பரம் கொடுக்குறேன். செலவோட செலவா பெருசா போஸ்டர் அடிச்சு ஓட்டு. சார் நீ முதல்ல உள்ள போ, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இவளையா சித்தப்பாவடா. அப்பாராவ் எங்கேயாவது பதுங்கிரு, க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இரு. அந்த பொம்பளை அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போனானா சிக்னல் கொடு. பாஸ் ஒருவேளை அந்த அம்மாயி போனா சிக்னலுக்காக ஒரு பாட்டு பாடியா? தெலுங்கு பாட்டு ஓகேவா பாஸ்? அப்பாராவ்னு ஒருத்தன் இருந்தான் இப்ப இல்லன்னு ரெக்கார்ட்ல வரணுமா? நோ பாஸ். அப்ப தமிழ் பாட்டே பாடு. வாடா. வாராய் நீ வாராய். எதுக்கு இப்ப பாடுற? சார் நான் பாடினா நீங்க வரீங்களான்னு செக் பண்ணேன் சார். வாய மூடு. அப்பாரா இப்ப பாண்டிய வாராய்னு அது என்ன ராகம்? ఎవరికి తెలుసు? ఎవరికి తెలుసుன்னு ஒரு ராகம் வேற இருக்காயா? எனக்கு தெரியலடா. சரி பாரு உங்க சித்தப்பா மாதிரியே இருக்கு. ஆமா சித்தப்பா தான். தனியா இருக்காரு. ஆமா தனியா தான் இருக்காரு. டிஃபன் ஊட்டின பொம்பளை எங்க? அப்பாராவ ஃபோன் பண்ணும்போது டிஃபன் கொடுத்த பொம்பளை இன்னுமா டிஃபன் கொடுத்துட்டு இருப்பா? அப்படியே கொடுத்திருந்தாலும் வயிறு வெடிச்சிராதா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? வெடிக்கலன்னு சொல்றோம். கிண்டலா? இத பாரு மேல இருந்த வாரியா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். தீவிரமா டீப்பா இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் எல்லா விஷயமும் தானா வெளியே வரும். உங்க சித்தப்பாவும் மாட்டுவாரு. யாரது? நாங்க தான் சித்தப்பா. நீங்களா? நீங்களாங்கிறதுக்கு அவர் ஃபேஸ்ல இருக்கிற ரியாக்ஷனை கவனிச்சியாடா? ஏண்டா வந்தீங்கன்னு கேக்குற மாதிரியே இல்ல. மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற பயம் கண்ணுல தெரியுது. ஏண்டா வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாது?
வசதியா இருந்திருக்கும்ல. வசதியா? என்ன வசதி? இல்ல சித்தப்பா, எங்களுக்குலாம் திடீர்னு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஓ, சித்தப்பா திக்குமுக்கு ஆடுறாரு, ரூபா சப்பாக்கட்டு கட்டுறாங்க. என்னடா முணுமுணுங்கிறீங்க? குட் ஃபேமிலி அப்படின்னா. ஓ, ஏன் சித்தப்பா நாங்க ஃபோன் பண்ணாம வந்தது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஒருத்தரை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டு போறது பண்பாடு. பண்பாட்டை பத்தி இவரு பேசுறாராம். என்ன சித்தப்பா, டிஃபன் சாப்பிட்ட தட்டு இங்கேயே இருக்கு, இல்ல இன்னும் கழுவி கூட வைக்கலையேங்கிறதுக்காக கேட்டேன். என்னடா கேட்குற நீ? அவருக்கு இருக்கிற பிஸி ரைட்டிங் ஸ்கெடியூல்ல அவரே டிஃபன் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தட்டை தான் கொண்டு போய் கழுவ முடியுமா? அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாமே. எதுக்கு? ஊட்டி விடுறதுக்கா? இல்ல சித்தப்பா, ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆளு வச்சிருந்தீங்கன்னா உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்கலாம் பாருங்க. என் சித்தப்பா ஒன்றும் குழந்தை இல்லை, அவர் வேலையை அவரே பார்த்துப்பாரு. இப்போ என்ன, நான் டிஃபன் சாப்பிட்றேன்னா தூங்குறேனான்னு பார்த்துட்டு போறதுக்காக வந்தீங்களா? இல்லை சித்தப்பா, தனியா இருக்கீங்களே, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். தனியாவா? நானா? யார் சொன்னாங்க? நான் தனியா இல்ல. என் கூட பேய் ஒண்ணு தங்கி இருக்கு. எனக்கு என்னென்ன வேணுமோ, எனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அது செஞ்சு கொடுக்குது. ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? ராத்திரி 12 மணிக்கு வா, உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சித்தப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் சொன்னேன், இதுக்கு தான் கேட்கல. அதனால என்ன, சித்தப்பா நம்ம வீட்டுக்கு வந்து செக்அப் பண்ற மாதிரி நம்ம அவர் வீட்டுக்கு வந்து செக்அப் பண்ணிருக்கோம். அதெல்லாம் அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர், நமக்கு வழிகாட்டி, கை காட்டி, கைடு. வாங்கடா. என்னமா நடக்குதுங்க? லேடி சோப்பு இல்லை. சித்தப்பா வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்காரு. பூ, உடஞ்ச கண்ணாடி வளையல் எதுவுமே இல்லையே. அப்பா கேவலம், கண்ணாடியில 4 ஸ்டிக்கர் பட்டு கூட இல்லையே. என்னடா? இல்ல, இங்க ஒரு பொம்பளை பேய் வருதுன்னு சொன்னீங்களா, அது யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லையே நாங்க பார்த்தோம். ஒருவேளை அந்த பேய் விதவையா இருக்குமோ என்னவோ. இப்ப என்ன, தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிட்டாச்சுல்ல, போலாமா? இருமா, வீடு தேடி என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. என் மேல உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அக்கறை. உங்களுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாம்? நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நோ 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 நோ, வந்தவங்கள வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுப்பா. வெயிட்டா கவனிச்சு அனுப்புறேன். இரு. ஐயோ என்ன சொல்றாரு? வெயிட்டா கவனிச்சு அனுப்புறேன்றாரு. ஏதாவது பெரிய பொட்டலம் கொடுப்பாரா? தெரியலையே. இந்தாடா, இந்த உனக்கு புடி, இது உனக்கு, இது உனக்கு. என்ன சித்தப்பா, இனிமே நாங்க இங்க வர மாட்டோம் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? இதுல உள்ளத 500 காப்பி எடுக்கணும், அவ்வளவுதான். எடுங்க. அவ்வளவுதானே, வாங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ஜெராக்ஸ் கடைக்காரன் என்ன தப்பு பண்ணா? நாங்க மட்டும் என்ன தப்பு பண்ணோம்? என்னையே வேவு பார்க்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். என்ன கன்றாவிக்கு 500 காப்பி எடுக்கணும்? டேய், என்ன சத்தம் போட்டு பேசுற? என்ன கன்றாவிக்கு 500 காப்பி? அந்த பயம் இருக்கட்டும். இந்தியால உள்ள ரிவ்யூ ரைட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்றோம். அவங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பணும். அதுக்கு தான் இதெல்லாம். எழுதி வைங்க, வந்து கையெழுத்து போடுறேன். இவன் பெரிய ஜேம்ஸ் பாண்டு, சித்தப்பா வேவு பாக்குறான். ஏன்னா அந்த ஆள் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னடா? இந்த தலையெழுத்தெல்லாம் நமக்கு தேவையாடா? இவன் ஆளு அப்பாரா ஒரு உதவாக்கற. சித்தப்பாவை பத்தி தப்பா சொல்லி நம்மள மாட்டி விட்டுட்டான்.
ச்சே, ஹோட்டலுக்கு போய் 500 காஃபி வாங்கினு சொன்னா கூட வாங்கி வந்திருப்போம். இதுல 500 காப்பி எழுதணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர வேலையா? ஐயோ, எனக்கு என் சித்தப்பா பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு உங்க கூடலாம் வராம இருந்திருக்கணும். உங்களை நம்பி உங்க கூட வந்தேன் பாரு. எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்தா ஒரு 200 காப்பி அதிகமா எழுது. எனக்கு கூட எழுதி தெரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தப்பா உன் சித்தப்பாவை பத்தி தப்பா பேசிட்டோம், மன்னிச்சுக்கோ. தப்பா அந்த ஆள் வரத்துக்குள்ள நம்ம ஓடிடலாம். மனசு மாதிரி 1000 காப்பி எதை சொல்லிட்டு போறாரு. என்னடா எழுதினீங்களா இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் சித்தப்பா. நான் ஸ்கூல்ல ஏன் ஹோம்ஒர்க்கே எழுதுனது இல்ல. உங்க சித்தப்பா ஹோம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. அதை வை. குடு. ஏற்கனவே கண்ணு தெரிய மாட்டேங்குது. டேய், அங்க பாரு. బాసు ఇక్కడ ఏమి చేరింగో పరీక్ష ఎదురింగ్లా ஏய் ராஸ்கல், இங்க சித்தப்பாவை தவிர வேற யாருமே காணோம்டா. டிஃபன் தட்டு இருந்துச்சு, ஊட்டி விட்ட பொம்பளை எங்க? బాస్ இதுதான் சித்தப்பா வீடா? அட பாவி, இங்க வந்து இப்படி கேக்குற? எங்கடா போய் பார்த்த? పక్కத்து వీటిలో నేను చిత్తపావ చూడలేదు அவர் வீட்டையே చూడలేదు. டேய் வரைஞ்சு கொடுத்தனே அதெங்க? அது தொலைஞ்சு போச்சு பாஸ். சாரி. உன்னால தேவையில்லாம எங்களுக்கு தண்டனை. மரியாதையா உட்காந்து 500 காப்பி நீயும் எழுது. அவனுக்கு குடுற. கொண்டு போடு. தெலுங்குல ஏனா பரவாயில்லை. பரவாயில்ல, ஒரு ஆந்திரா கண்போர் எழுது வா. இந்தா இப்படி எழுது, நின்னுட்டு எழுது. ஐயோ ஃபூல். உங்க எல்லாருக்கும் 10 நிமிஷம் பிரேக். இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் சித்தப்பா. இவன் யாரா? నేను అప్పారావు సార్. உனக்கு டிஃபன் கிடையாது, போ வெளியே. பாவம் சித்தப்பா. என்னடா பாவம்? காலையில எங்கிட்டே வந்து ரங்கசாமி வீடு எதுன்னு கௌசிக் நோட்டை பார்த்துட்டு வர சொன்னான்னு சொல்றான். இவனுக்கு டிஃபன் கொடுக்கலாமா? நீ வெளியில போ. அப்படியே சொன்னா. டேய் చంపేస్తా పోడా వెళ్ళ. బాస్ నంబర్ 1 మీగలనే. బాస్ నంబర్ 2 செருப்பேஸ்தா போடா. బాస్ నంబర్ 3 அப்படியே ஓடி போயிரு. ஸ்பெஷல் பாஸ். சிப்ப. டேய் போடா. என்ன இவன் கொள்ளக்கூட்ட தலைவனை கூப்பிடுற மாதிரி பாஸ் நம்பர் 1 2 3 4ங்கறான். ஆளை பார்த்தாலும் ஒரு சைஸா இருக்கான். 100க்கு 7.5 தாண்ட மாட்டான். அவனுக்கு இப்ப 7:30 தான் நடக்குது. அதான் உங்ககிட்ட வந்து சிக்கிட்டான். சாப்பிடுறா. இட்லி தானே சென்னை பட்டுறா கிடைக்கலையா? கிடைக்கும். என்னடா வாங்க சார், தோரணெல்லாம் கட்டியிருக்கு, வீட்டில் விசேஷமா? என்னங்க விவரம் தெரியாத ஒரு மாதிரி கேக்குறீங்க? இன்னைக்கு எங்க பையன் குட்டி பாரதி நடிச்ச விளம்பர படம் டிவியில வருது. அதை பார்க்க தான் காலனியில் இருக்கிறவங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. மன்னிச்சிங்க சார், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. நானே அட்ரஸ் கேட்கலாம் தான் வந்தேன். சார் நீங்கள் தப்பா நினச்சிக்கலாம், நானும் உள்ளே போய் பார்க்கலாமா? ரொம்ப கெஞ்சிடாரு. பரவாயில்ல, உள்ள போய் ஃபர்ஸ்ட் ரோல இடம் பிடிச்சு உட்காருங்க. தேங்க்யூ சார். டிக்கெட்டே போட்டுருக்கலாமோ? வாங்க வாங்க. ஹாய் ஹாய் ஹாய். தேங்க் யூ. வணக்கம், நான் தான் ஹீரோவோட தாத்தா. நான் தான் ஹீரோவோட சிஸ்டர். இருக்கட்டும், முதல்ல காஃபி குடு. காஃபி எடுத்துக்கோங்க. இது கொண்டாமா. ஹாய் ஹாய். எப்படி தேங்க்ஸ் அம்மா. ஹலோ. தேங்க் யூ. ஹலோ. ஆமா, வீட்ல ஒரே கூட்டம். ஆமா, எல்லாரும் வந்திருக்காங்க. விளம்பரம் வரப்போகுது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்துரும். குட்டி பாரதி எப்படி நடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வச்சிடுறேன். யார் போன்ல? பின்னாடி யாரும் இல்லைங்க, வெறும் கதவு தான். உட்காருங்க. மகாஜனங்களே, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, கவனமா கேளுங்க. வெளியே வச்சிருக்கிற கட் அவுட்டுக்கு யாரும் பாலாபிஷேகம் பண்ணாதீங்க. காசை தூக்கி வீசாதீங்க. நாளைய நாயகன், நம்பிக்கை நட்சத்திரம், தமிழகத்தின் வருங்கால ஸ்கிரீன்ல நம்ம நடிகர் குட்டி பாரதி வரும்போது கை தட்டுறது, விசில் அடிக்கிறது. மாப்பிள்ள இப்பதானுங்க சொல்லிட்டு இருக்கேன். எனக்குமா அது? பேப்பரை தூக்கி டிவி முன்னாடி வீசுறது, இதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம். விளம்பரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கை தட்டினா போதும். சார், என்ன பாரதி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? விளம்பரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் குட்டி பாரதி கூட தனித்தனியா போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் தரணும்.
கூட இருக்கக்கூடாது நானு. ஓகே எல்லாரும் சைலண்டா இருங்க. இப்போ என்னோட விளம்பரம் ஆரம்பிக்க போகுது. ம்? அடேங்கப்பா எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸு. நான் இதை குடிப்பேன், இதையும் குடிப்பேன், இதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் குடிப்பேன். நான் குடிப்பேன் குடிப்பேன் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் பேங்கோ. இப்படி கிடைக்கிற கண்ட கண்ட கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சா இவனை மாதிரி குண்டா மந்தமா அறிவு வளராம உங்க குழந்தை ஆகணுமா? வேண்டாமே.